ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ரைஸ் ஆஃப் ருத்ராஜ் ஹைக்வாட். எஸ், ருத்ராஜ் ஹைக்வாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டி கிரிக்கெட்டுக்குள்ளே நுழைய போகிறாரு. எஸ், நேற்று இதை பற்றின அஃபீஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லி நிறையா பேருக்கு வந்து நிறையா டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கவுண்டி கிரிக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கிலாந்தில் நடக்கிற ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டுங்க. அங்கே வந்து நிறைய டீம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. எப்போவுமே இந்த இங்கிலாந்து வந்து அவங்களோட சம்மர் அண்ட் விண்டரை வந்து இப்படி தான் வந்து இது பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஆசை என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கிரிக்கெட் மேட்சஸ் அங்கங்கே போய் பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு வந்து லார்ட்ஸ் மைதானத்தில் உட்காந்து ஒரு கவுண்டி மேட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. எஸ், அது வந்து சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே டொமஸ்டிக் கிரிக்கெட்டை அவ்வளோ ரசித்து பார்க்குற ஒருத்தங்க அங்கே போயிட்டு கவுண்டி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ ருத்ராஜ் ஹைக்வாட் அந்த கவுண்டிக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா போறாரு. எஸ், அங்க வந்து ப்ரோ இப்போ போறதுனால இந்தியாவில் ஆடுறதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து எப்பவுமே அதுக்கு ஓப்பன் அப்பா தான் இருக்கும். நீங்க போயிட்டு கவுண்டி ஆடலாம். உங்களுக்கு அப்படி ஆடுறது மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸை நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். அது ஒரு டெஸ்ட் ஃபார்ம் கிரிக்கெட் அப்படிங்கிறதுனால அதுக்கான அந்த ஒரு இது ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்லாம் தான் இந்தியன் கிரிக்கெட் போர்டு விரும்புவாங்க. நிறைய பேர் கவுண்டி ஆடி இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர்ல ஆரம்பிச்சு சாய் சுதர்சன் வரைக்கும் நிறைய பேர் வந்து கவுண்டி ஆடி இருக்காங்க. கவுண்டியோட அந்த இது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காது. இஸ் ரேரா ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இஸ் நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக உங்களோட இந்தியன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் ஆடி இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ருத்ராஜ் ஹைக்வாட் ரொம்ப நல்லாவே அவரோட இந்தியன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் ஆடி இருக்காரு. நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. இந்தியாவுக்காகவும் கிட்டத்தட்ட 29 மேட்ச் டோட்டலாக ஆடி இருக்காரு. அண்டு கிட்டத்தட்ட வந்து நிறையா செஞ்சுரிஸும் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிஸ்டியெல்லாம் வச்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால இப்போ அவர் வந்து இந்த கவுண்டி டீல பேக் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யார்க்ஷயருக்காக அவர் விளையாட போறாரு. இப்போ கவுண்டியில் வந்து நிறைய டீம் இருக்கு. அதில் யார்க்ஷயருக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் விளையாட போறாரு. இது யாரெல்லாம் விளையாண்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் யார்க்ஷயருக்காக தான் விளையாண்டுருக்காரு. நம்ம செட்டீஸ்வர் புஜாரா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்க்ஷயருக்காக தான் விளையாண்டுருக்காரு. அண்டு இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர்லாம் யார்க்ஷயருக்காக விளையாண்டுருக்காங்க. அங்கே நிறைய டீம்ஸ் இருக்குங்க. அதில் வந்து சரே, யார்க்ஷயர் இவங்களாம் ரொம்ப முக்கியமான டீம்ஸு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சரையில் போயிட்டு சாய் சுதர்சன் சூப்பராக விளையாண்டு அங்கே நிறைய செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வினும் அங்கே ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. இப்போது யார்க்ஷயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் ஹைக்வாட் போகிறாரு. சரி ப்ரோ, இந்த பேரெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நமக்கு நுழையாது. இப்போ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவர் அங்கே போயிட்டு நல்லா விளையாடுறாருன்னு வைங்களேன், அங்கே ஒரு 2 செஞ்சுரி அடிக்கிறாரு, இல்லை அங்கே ரொம்ப நல்லா தன்னோட ஃபார்மை காட்டுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் கிரிக்கெட் போர்டு வந்து அவர் மேலே ஒரு கண்ணு வைப்பாங்க. ஓகேப்பா, இங்கிலாந்து மாதிரி பிச்சஸ்லேயே நல்லா ஆடுறாப்புல, ஸோ இப்போ வந்து அவரை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இது நிறையா பேருக்கு நடந்திருக்கு. அப்படியே அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு அடுத்தடுத்து இந்தியன் டொமஸ்டிக்குள்ளே வர்றப்போ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கற்றுக்கலாம். சும்மா ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான் இது. ஓகே, ஸோ இது வந்து இந்தியா கிரிக்கெட் போர்டு வந்து எப்போவுமே இந்த பிசிசிஐ ஓப்பன் அப்பாக இருக்கிறதுக்கே அதுதான் காரணம். ஏன்னா இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணி விளையாட முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா ஏ டூரில் அவர் வந்து இருக்காரு. பட் ஆனால் அந்த 2 மேட்ச்லையுமே அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் அதனால இதுக்கப்புறம் அவர் அங்கேயே ஸ்டே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போறாரு. இதை பற்றின வந்து யார்க்ஷயரோட ஹெட் கோச் வந்து ஆண்டனி மெக்ராத் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பிலீவ் பண்ணுறேன் ருத்ராஜ் ஹைக்வாட் வந்து எங்களுக்கு சைன் பண்ணது, அதுவும் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் சீசனில் அவர் உள்ள வர்றது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், ஒரு மாதிரி அக்கம்ப்ளிஷ்டான கிரிக்கெட்டர். அவர் ஒரு நேச்சுரலான ஒரு ஆல்ரவுண்ட் கேம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட அவரோட ஸ்ட்ரோக் பிளே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு நல்ல சாலிடிட்டி வந்து எங்கள் டீமுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எங்களோட பேட்டிங் லைனப்பில் அவர் இருக்கிறது கண்டிப்பாக வந்து நிறையா ரன்ஸை குயிக்காக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு எக்ஸைட்டிங்கான டேலண்ட்டு, அதை நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹைலி ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இவர் ஃபியூச்சரில் வருவார். அண்ட் எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்டும் விளையாடக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹையாக ரேட் பண்ணியிருக்காரு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்கள் இங்கிலாண்டில் நடக்கிற கவுண்டி கிரிக்கெட்டுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் திங். அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் போய் அங்கே விளையாண்டலாம். பட் இந்தியா
பிளேயர்ஸ் அப்படின்னாலே அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்டப் இருக்கும் எப்போவுமே. அதுவும் நான் மாற்றிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், ஏன்னா நிறையா நல்ல பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுனால. பட் இருந்தாலும் அதில் நல்ல டேலண்டான பிளேயர்ஸை மட்டும்தான் எடுப்பாங்க. இந்த வாட்டி ருத்து அப்படி தான் உள்ளே போயிருக்காரு. இங்கேருந்து ருத்து இது ஒரு கயராக பிடிச்சி தூக்கிட்டு போயிடணும். ஏன்னா லாஸ்ட் 2 மாதமாக ஒரு கிரிக்கெட்டே ஆடல. அந்த தம்பி இன்ஜூரினால அவர் அப்படியே ஐபிஎல்லேருந்து இதாகிட்டாரு. அண்டு இப்போ வந்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியாவோட ப்ராபபிள்ஸில் கூட இருக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தியாவோட ஒரு ஓப்பனராக ஒரு கேப்டனாக வருவார் அப்படின்லாம் ஒரு 1 or 2 years முன்னாடி நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ இவரோட இது இப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பார்ப்போங்க, தி சன் வில் ரைஸ் அகைன். எஸ், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாட்டோட கெரியர் இங்கேருந்து ஒரு பெரிய புஷ் ஆகி திரும்பும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், ஆப்வியஸ்லி லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க ருத்ராஜ் கெய்க்வாட்டோட இந்த கவுண்டி லைக் சைன் அப் பற்றி? அண்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கவுண்டி கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், சும்மா அப்படி இருக்கும், அவ்வளோதான். போய் பாருங்க. ஓகேங்க, வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கிட்டேன். அதாவது பா ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.